டெய்லி ரொட்டீன் அப்படின்ற வேலை கேட்டாலே ஒரு சில பேருக்கு டென்ஷன் ஆகும், இன்க்ளூடிங் மீ பிஃபோர் ஃபியூ இயர்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஏன்னா இட்ஸ் நாட் கன்சிஸ்டன்ட். நம்மளால ஒரு நாளுக்கே ஒன்று ஃபாலோ பண்ண முடியல. நாளைக்கு என்ன பிளான் இருக்குன்னு தெரியல, காலையில் என்ன பிளான் இருக்குன்னு தெரியல. காலேஜுக்கு இப்போ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் லைக் ஐ ரியலி வாண்ட் டு ஃபாலோ சம் ரொட்டீன். எனக்கு வந்து காலை எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணி, பட் தட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். அசைன்மெண்ட், சப்மிஷன்ஸ், அது இதுன்னு லேட் நைட் முடிக்கிற மாதிரி ஆகும், காலையில் எழுந்திரிக்கிற மாதிரி ஆகும். இந்த மாதிரி நிறைய ஆட் ஆகிட்டே போகும். பட் when after I became like office போகிறப்போ இது பண்ணுறப்போ like I can be able to control things என்னால் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. It is very easy to be consistent. நம்ம இந்த அன்னைக்கு இதான் அவைலபிளாக இருப்போம், இந்த டைமில் பிளான் பண்ணுவோன்றது முதல் கொண்டு it has become very easy for me. Unplanned situations, unplanned events, இதெல்லாம் வந்து it can come in between, but still you can be able to manage that is what I learned from following a daily routine. So let's see how you can set up your daily routine. I think this video will be helpful for you to set up a daily routine and maybe push you to follow that. Let's get into the video. Number one is நாளைக்கு டேல இருந்து you are going to follow the routine means start with today. இன்னைக்கு நைட் வந்து உட்காந்து செட் பண்ணுங்க. Identify your priorities. List out the most important task. நாளைக்கு நீங்க பண்ண வேண்டிய டாஸ்க் என்னென்னு list down பண்ணிக்கலாம். You can start by listing down the most important task and activities that you need to do tomorrow. நாளைக்கு பண்ண வேண்டியதுனா இன்னைக்கு list down பண்ணிக்கோங்க. And prioritize them based on எவ்வளோக்கு எவ்வளோ important, எது ஃபர்ஸ்ட் பண்ணணுன்றதை பொறுத்து prioritize பண்ணிக்கோங்க. So this is how you need to identify the priority task. எது ரொம்ப முக்கியன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை தப்பா பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணி no use. So prioritization வந்து ப்ராப்பரா இருக்கணும். And set some specific goals. இப்போ லாங் டேர்மில் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த கோர்ஸை வந்து இதுக்குள்ளே படித்து முடிக்கணும், இல்லை இந்த 3 to 4 months வந்து நான் அதுக்குள்ளே போர்ட்ஃபோலியோ பண்ணி முடிக்கணும், இல்லை ஐ வாண்ட் டு பிளான் சம்வேர், நான் இவ்வளோ பணம் சேர்த்து வைக்கணும். அந்த மாதிரி யூ கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ். எஜுகேஷன் வைஸா, மணி வைஸா, இல்லை வேறு எந்த வைஸாக கூட லைக் யூ கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். பட் ஸ்டில் யூ நீட் டு செட் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் ஃபார் ஈச் டே டு அட்டைன் தட் பிக் கோல். ஸோ அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ லெட்ஸ் ஸ்ப்ளிட் அப் திங்ஸ் and schedule it for each day. Be realistic about இன்னைக்கு என்ன அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால, நாளைக்கு என்ன பண்ண முடியும், நாளைக்கு இவ்வளோதான் நமக்கு டைம் இருக்குது, இதுக்குள்ளே நம்மளால இவ்வளோதான் பண்ண முடியும்னா அவ்வளோதான் பிளான் பண்ணுங்க. திடீர்னு நம்ம நாளைக்கு இருந்து ரொட்டீன் ஃபாலோ பண்ண போகிறோம், அதனால லெட்ஸ் டம்ப் அப் எவ்ரிதிங் இன் அ டே. டோன்ட் டூ தட் ப்ளீஸ். we cannot able to finish it. ஒரு நாள்லேயே உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிரும், நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணோன்னே தோணுது. ஸோ சின்ன சின்ன டாஸ்க்காக ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்ன கோலாக செட் பண்ணுங்க. இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ஃபாலோ. நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம், நாளைக்கு நம்மளால முடிக்க முடியும்னு ஒரு ஹோப் வரும். அது தேர்ட் ஒன் இஸ் யூ நீட் டு கிரியேட் டைம் பிளாக்ஸ். லெட்ஸ் சே காலையில் 6 o'clock எழுந்திருக்கிறீங்கன்னா 6 to 7 ஒரு டைம் பிளாக், 7 to 8 ஒரு டைம் பிளாக், 8 to 10, 8 to 9 ஒரு டைம் பிளாக். இந்த மாதிரி டைம் பிளாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பிளாக்ஸ்குள்ளே உங்கள் ஒர்க்கை வந்து போட பாருங்க. லெட்ஸ் சே ஏன்னா 6 to 7 எனக்கு வந்து ஒர்க் மார்னிங் ரொட்டீன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 9 to 10 or 10 to 11 எத்தனை மணிக்கு தூங்குறீங்களோ, யூ அட்லீஸ்ட் நீட் 7 to 8 hours of sleep in the night. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் பிளான். ஈவினிங் 9 to 10 or மார்னிங் வந்து 6 to 7 ஒரு ரொட்டீன் எப்பயுமே வச்சுக்கணும். யூ நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் பெட் ஆர் யூ நீட் டு ஹேவ் சம்திங். யூ நீட் டு வேக்கப். காலையில் எழுந்திரிச்சோடனே எனக்கு இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை ஐ ஜஸ்ட் நீட் டு ரீட் அ புக் ஆர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் யூ கேன் இன்வெஸ்ட் தட் மார்னிங் டைம் அண்ட் த நைட் டைம். ஸோ நைட் டைம் வந்து மேபி யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் ஸ்லீப். யூ கேன் நைட் டைம் ரொட்டீன் ஏதாவது வாக் போயிட்டு வந்து தூங்குவாங்க. that's your wish. You need to talk to somebody or make it a routine. Maybe you can have that time for yourself. That's specially meant for relaxation and your personal time. And இதில் வந்து you have to include breaks as well. That's the very important thing, including breaks. இந்த டைம் பிளாக்ஸில் ஒரு half an hour, ஒரு 15 minutes somewhere leave the breaks. ஒரு நாளைக்கு ஒரு 4 break விடலாம். ஸோ காலையில் ஒரு பிரேக், லஞ்ச் ஒரு பிரேக், ஈவினிங் ஒரு பிரேக், காலையில் 2 break. If you want something, you can have 4 breaks in between. And as I told you already, wake up and sleep timers needs to be consistent. And very important thing in this is you cannot sleep in the day and wake in the night. Maybe உங்களோட ரெகுலராக பாடியோட இது கிளாக், இன்டர்னல் கிளாக் எப்படி ஒர்க் ஆகும்னா நைட்டு தான் it will digest, like it will take time to digest and process your internal organs. அது கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். ஸோ மோஸ்ட்லி இட் காம்ஸ் டவுன் அட் த நைட். ஐ டோன்ட் நோ அபவுட் த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட்ஸ். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பிகாஸ் இட் வில் அஃபெக்ட் யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ உங்களோட பாடி ரெகுலராக இருக்கிற எதுவுமே ரெகுலராக இருக்காது. ஸோ ஃபார் தோஸ் பீப்புள் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ஐ would like to really appreciate them. Still, if you have those, you can manage accordingly. Make sure that you're getting a good sleep. மத்தியானம் தூங்குறத சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நான் வந்து சம்டைம்ஸ் எனக்கு என்ன ஆகும்னா, ஐ டென்ட் ஸ்லீப் அட் நைட் ப்ராப்பர்லி, எனக்கு நைட் தூக்கம் சரியாக வரலன்னா நான் உட்காந்த இடத்துலேயே தூங்கிடுவேன். ஸோ தட்ஸ் என்னோட அது என்னோட பாடிலி நீட்ஸ். ஆப்வியஸாக எனக்கு தூக்கம் என் உடம்பே கேட்டுரும். லைக் யூ நீட் ஸ்லீப்
அப்படின்னு உட்காந்த இடத்துலேயே வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே தூங்கிடுவேன். நான் சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் ஆப்வியஸாக நான் உட்காந்து தூங்க தான் போகிறேன் ஆஃபீஸ் போய். தட்ஸ் வாட் கோட் ஹேப்பன். இஃப் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஆளில் உங்களுக்கு அப்படி உட்காந்த இடத்துல தூக்கம் வராதுன்னா தென் we to find a way to sleep. And the next one is be flexible. Be very important that you need to be flexible. நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ரொட்டீன் யூஸ்வலாக ஃபாலோ ஆகல. இப்போ இன்னைக்கு வந்து ரொட்டீன் நம்மளோட நடக்கல. சம் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸ் காரணமாக நமக்கு ஆஃபீஸில் எக்ஸ்டெண்டட் டைம் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு, இல்லை வெளியே ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டோம், வேறு ஏதாவது நடந்துருச்சு, அந்த நாளை உங்களால் ரொட்டீனாக யூஸ்வலாக எடுத்துகிட்டு போக முடியலன்னா அடுத்த நாளும் வந்து அதே மாதிரி ஆயிடக்கூடாது. நேற்று ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியல, இன்னைக்கு அதை நினச்சி பண்ண முடியலன்னு சொல்கிறத விட ட்ரை டு ஃபிக்ஸ் ஹவு யூ கேன் டூ தம். ஸோ அதை வந்து யூ ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் டுவர்ட்ஸ் மேனேஜிங் த டைம் லைன் தட் யூ ஹேவ் ஷெட்யூல்ட் பை யோர் செல்ஃப் அண்ட் யூ ஷுட் அவாய்ட் ஓவர் ஷெட்யூலிங் ஃபார் திஸ். இப்போ நான் இன்னைக்கு என்னால் பண்ண முடியல, நாளைக்கு என்னால் அதை பிக்கப் பண்ண முடிகிற அளவுக்கு என்னோட ஷெட்யூலிங். ஸோ நம்ம ஓவர் ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டோம்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ஃபிக்ஸ் தட் நெக்ஸ்ட் டே ஆர் ஃபிக்ஸ் தட் அகேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய டம்ப் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட கேலண்டரில். நான் இதை வேறு எடுத்துகிட்டு போய் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் சம் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் தட் கேன் கம் இன் யோர் வே. நெக்ஸ்ட் இஸ் டெஸ்ட் அண்ட் ரிஃபைன். ஸோ உங்களோட ரொட்டீனை வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ யூ கேன் ஃபாலோ ஒன் ரொட்டீன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் தென் இட்ஸ் ஃபைன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரொட்டீன் எழுதிங்க. லைக் யூ ட்ரை டு ஃபாலோ இட் tomorrow. Let's see how it works. நல்லா போதும் உங்களால் முடியுதுன்னா கண்டினியூ இட் ஃபார் த ஹோல். இல்லை நிறைய டைம் இருக்குன்னா ரிஃபைன் பண்ணுங்கள். நம்ம சும்மா இருக்கோம் ரொம்ப நேரம்னா திரும்ப அந்த கேப்ஸை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ஓவர் ஷெட்யூல் பண்ணிட்டோன்னா அதையும் கம்மி பண்ணுங்கள். யூ ஷுட் எக்ஸ்பெரிமெண்ட். உங்களுக்கு தெரியாது இல்லை இது எவ்வளோ டைம் எடுக்க போகுது. மேபி நீங்கள் வந்து மென்டலாக ஒரு கணக்கு போட்டு எழுதி வச்சுருப்பீங்க. மேபி இட் வில் சேவ் யூ சம் டைம், இட் வில் டேக் சம் டைம். யூ நோ ஹவு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் this time எனக்கு சூட்டபிளாக இருக்கும் இருக்காதுன்னு. ஸோ மேக் ஷுர் தட் யூ டூ தட். டெஸ்ட் அண்ட் ரிஃபைன் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபைண்ட் யுவர் டைம் ஷெட்யூல். முக்கியமாக யூஸ் ரிமைண்டர்ஸ் அண்ட் ஆப்ஸ். ஏன்னா எப்போவுமே ஒரு ரிமைண்டர் வச்சுக்கோங்க இந்த நாளைக்கு இது பண்ணணும்னு. மேபி உங்களுக்கு டெய்லி நான் எப்படி ஆர்கனைஸ்ட் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அட்லீஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ்க்கு வந்து ரிமைண்டர் எப்போவுமே வச்சுருங்க, மறக்காதீங்க. அண்ட் ஆப்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் டு ரெக்கார்ட் யுவர் மூவ்ஸ். ஸோ இன்னைக்கு நான் இவ்வளோ ரொட்டீன் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தூங்கியிருக்கேன், எழுந்திரிச்சிருக்கேன், இந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஸ் எல்லாம். ஸோ யூ கேன் ஃபாலோ தெம். ஐ வாண்ட் டு ஷேர் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மை எண்ட். ரீசெண்டாக நடந்தது. என்னாச்சு, ஒரு வாரம் ஃபுல்லாக ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. ஐ டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ் த ஸ்லீப் ப்ராப்பர்லி. தூங்கவே முடியல. ஐ ட்ரை டு ஒரு 4-5 hours 6 hours தூங்கியிருப்பேன். பட் ஸ்டில் நான் உட்காந்ததுலேயே டெய்லி தூங்குற மாதிரி அப்பப்போ திடீர்னு இப்படி தூங்கி எந்திரிச்சு வேலை பார்த்துட்டே இருந்தேன். ஐ டென்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்லீப் த ஹோல் வீக். அப்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம நல்லா தூங்கலைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம கதை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், வீக்கெண்ட் வந்து சரி ட்ரை டு ஃபினிஷ் அப் ஆல் த ஒர்க் சூன் முடிச்சுட்டு ஃப்ரைடேஸ் 4:30க்கு நான் தூங்க போனேன். ஐ வாண்ட் டு வேக் அப் அட் 9:30க்கு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நைட் எப்பவும் போல 10-11 மணிக்கு தூங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் நினைச்சேன். ஐ டென்ட் செட் அலாரம் வைக்க மறந்துட்டேன். ஸோ தூங்கினேன். காலையில் 6:30க்கு தான் எனக்கு முழிப்பு வந்துச்சு. லிட்ரலி ஐ ஸ்கிப் த ஹோல் அந்த ஹோல் இதுவே தூங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 16 hours கிட்ட தூங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் நல்லா தூங்கியிருக்கேன் த ஹோல் டே. அண்ட் நெக்ஸ்ட் வீக் எப்பவும் போல ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஐ மேட் ஷுர் தட் ஐ எம் ஸ்லீப்பிங் ஃபார் த ஹோல். கரெக்டாக தூங்குறேன். அந்த சந்தோஷம் டெய்லி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே செட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் வந்து நான் டெய்லி மாதிரி பிளான் பண்ணி இதுக்கு மேலே தூக்கத்தை மட்டும் ஸ்கிப்பே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். Yeah, so hope this video is helpful some other way to set your daily routines. Thank you so much for watching. I'll meet you all in the next video. Till then, bye-bye.